Hey my families, welcome back to my channel. Yes, நான் இன்னைக்கு என்ன ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படினா ஒரு எக் தவா ரோஸ்ட் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு நான் வந்து இன்ட்ரோடக்ஷன்லாம் இந்த வீடியோக்கு எடுக்கல. அப்படியே உங்களுக்கு காமிச்சலாம் அப்படின்றதுக்காண்டி வீடியோ எடுத்துட்டேன். நான் என்ன பண்றேன்னா ஒரு இட்லி பாத்திரத்துல வந்துட்டு ஒரு 3 அளவுக்கு மட்டும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுல எக்ஸஸா ஆயில் விட்டுட்டேன். அதனால எடுத்து நான் இந்த இதுலயும் ஊத்திக்கிறேன். எண்ணெய் கூட இல்லையான்னு சொல்லி கேட்காதீங்க. சோ எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படினா 3 எக்ஸ்னால 3 கோழிக்கு மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் 3 எக்ஸையும் வந்து உடைச்சு அதில் ஊற்றி நம்ம பாயில் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு தவாவில் நான் வந்து இன்றைக்கி தவாவில் ரோஸ்ட் பண்ணல. தவா ரோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஏன் தோசைக்கல்லில் ரோஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டுறாதீங்க. நான் ஒரு தோசைக்கல்லில் தான் வந்து நான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு பக்கத்தில் வந்து பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த ரெசிபி வந்து நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன், சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்கை வந்து நம்மளா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ எந்த அளவுக்கு பாயில் ஆகிருக்குன்னா ஃபோக்கஸ் வேறு ஆகலை. ஸோ இந்த அளவுக்கு தான் பாயில் ஆகிருக்கு, ஓகேவா? அது எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டாக வரணும். அதுக்குன்னு நீங்கள் ஓவராக வந்துட்டு வேக வச்சிடாதீங்க, ஓவர் பாயில்டு ஆகிடும். ஒரு மினிமம் 2 மினிட்ஸ் அவ்வளோதான். எப்படி நம்ம வந்துட்டு பாத்திரத்தில் வச்சு எக்கு பாயில் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு மட்டும் போதும், ஓகேவா? ஸோ பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு தோசை தவாவில் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தோசை கல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் எல்லாமே போட்டுட்டு நம்ம பாயில் பண்ண எக்கையும் அதில் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். சால்ட்டு நம்ம எப்போ போடணும் அப்படின்னா இந்த எக்கை வந்துட்டு நல்லா சில்லி பவுடரில் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சால்ட் போட்டுக்கோங்க. பிகாஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டே போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து அவ்வளோக்கா வந்து மசாலாஸ் ஒட்டாது. நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம எப்படி ஆம்லேட் போடுவோமோ அதே மாதிரி சால்ட்டு அண்ட் தென் கொஞ்சம் நான் வந்து பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பெப்பர் வேணான்னா நீங்கள் ஒமிட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்துட்டு சில்லி பவுடர் ரொம்ப காரமாக இருந்ததுன்னா பெப்பர் போடாதீங்க. பட் எனக்கு வந்து மைல்டாக இருக்கனால நான் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா ரோஸ்ட் ஆகணும். அந்த கார்னர் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டு உள்ளே வந்து நல்ல சியூவியாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரோஸ்ட் ஆகிருக்கும். மசாலாஸும் உள்ளே நல்லா பிடிச்சிருக்கும். நீங்கள் டக்குன்னு போட்டுட்டு ஓகே மேலெல்லாம் மசாலா ஆகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்திங்கன்னா உள்ளே மசாலா சுரக்காது. அப்புறம் சாப்பிடும்போது அங்கே மட்டும் ப்ளைனாக இருக்கும். அப்புறம் டிஷ்ஷு உங்களுக்கே தெரியும். ஸோ ஓவரால் நான் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் பிளேட்டிங் பண்ணிடுறேன். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது ஒரு சிம்பிள் ரெசிபி தான். டக்குன்னு ஒரு பிரியாணியோ இல்லை சால்னா குருமா அந்த மாதிரி ரெடி பண்ணும்போது ரெடி பண்ணுற ரெசிபி. நம்ம சேனலுக்கு வீடியோஸ்லாம் போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.